This video sponsored by BuyMoti shopping app. BuyMoti e-shopping application is the online shopping. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் BuyMoti shopping app. வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு திருக்குறள் கதை பற்றி பார்ப்போமா? ஒரு நடுத்தரமான குடும்பம், கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு மகன். அவங்களும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலையில் இருக்காங்க. அவங்க விடுமுறையில் இவங்கள பார்க்குறதுக்கு வராங்க. வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி அம்மா அப்பாவுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்போ இந்த அம்மா சொல்லிவிட்டு அதுக்கு தேவையானலாம் சொல்கிறாங்க. அப்புறம் அப்பாவுக்கு என்ன வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா உங்களுக்கு என்ன வேணும்னு அந்த அம்மா கேட்கும்போது இல்லை எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சிரிச்சபடியே சொல்லிவிட்டு உள்ளே போயிடுறாரு. இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்மளுடைய கணவர் எதுவும் வேணான்ட்டு போகிறாரு, எதுக்குமே ஆசைப்பட்டு அது வேணும் இது வேணும் கேட்குறவர் எதுவுமே வேணாங்கிறாருன்னு ஒரு ஆச்சரியம். ஏன் இந்த அம்மாவுக்கு ஒரு ஆச்சரியம்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி இவர் எப்படி இருந்தார், கல்யாணம் பண்ணி இப்போ 25 ஆண்டுகளாக இந்த அம்மா இவருடைய போக்கு என்னன்னு இந்த அம்மாவுக்கு தெரியும். இவர் எப்படிப்பட்டவன்னு என்னென்னா, இவர் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த அம்மா ஒரு நிபந்தனை கூட தான் கல்யாணம் பண்ணிப்பார். இந்த மாதிரி நீங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேலைக்கு போகணும் அப்படின்னு. இந்த அம்மா எதுக்காகனுங்கும் போது இல்லை நான் நிறையா ஆசைப்படுவேன், நிறையா நமக்கு வேணுங்கிறலாம் வாங்கணும், வசதியாக வாழணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதுக்கு என்னுடைய ஒருவருடைய வருமானமே பத்தாது, நீங்களும் வேலைக்கு போகணும் அப்படின்னு. இந்த அம்மாவும் சரிங்க, இது நியாயமான ஆசை தானே, எல்லோரும் வசதியாக வாழ தானே ஆசைப்படுவாங்க, அதனால் என்ன அப்படின்ட்டு அதை சம்மதிச்சு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த அம்மாவுக்கு அவருடைய என்னென்னா எதுக்கு எடுத்தாலும் கடன் வாங்கி அவருடைய வருமானத்துக்கு அதிகமாக செலவு பண்ணுறது. அவருக்கு இப்போ ஒரு காரு புதுசாக ஒரு பழைய கார் வாங்கி ஓட்டுறது, ஒரு கொஞ்ச நாள் கழித்து அதை விற்றுட்டு அதோட புதுசாக கார் புது கார் வாங்குறது, அப்புறம் அதை விற்கிறது, அதை விட ஒரு பெரிய கார் வாங்குறது, இப்படி கடன் வாங்கி அதே இப்படியே பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய புது விதமான ஆடைகள் இப்படிலாம் வாங்கி அவருடைய வருமானத்துக்கு அதிகமான செலவு பண்ணுவாங்க, கடன் வாங்கி பண்ணுவாங்க. இந்த அம்மாவும் எவ்வளோ சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் இந்த மாதிரி கடன் வாங்கி அது பண்ணும்போது நீங்கள் அந்த கடனை நினச்சி வேதனைப்படுவீங்களா, இல்லை வாங்கின பொருளை சந்தோஷமாக அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, நீ அதெல்லாம் கவலைப்படாத, கடனை பற்றி நீ கவலைப்படாத, நம்ம இப்போதைக்கு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழணும், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையே அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறதே காதலே வாங்கிக்க மாட்டார். இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த கொஞ்ச நாளாக இவர் எதுவுமே பொருள்லாம் வாங்குறதெல்லாம் விட்டுட்டாரே. அடிக்கடி ஏதாவது புதுசாக எந்த ஒரு பொருள் சந்தைக்கு வந்தாலும் முதல்ல இவர் தான் வாங்குவார். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது, அது மாதிரி பண்ணுறது, ஒரு கடைகள் போகிறது, இந்த மாதிரி உணவுகள் நிறைய வாங்கி இதமாக சாப்பிட்றது, இப்படிலாம் இருக்கிறவர் இப்போ கொஞ்சமாக கம்மி பண்ணி எதுவுமே பண்ணாமல் இருக்கிறாரு அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். போய் சரி இவர்கிட்ட கேட்டலான்ட்டு, ஏங்க நீங்கள் அப்போல்லாம் உங்களுடைய உறவினர்களோ இல்லை நண்பர்களோ வெளிநாட்டிலேருந்து வரும்போது என்ன நீங்களாம் அவங்க வாலண்டரியாக அவங்ககிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும் பணம் கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லுவீங்க. இப்போ நம்ம பொண்ணு ஆசைப்பட்டு என்ன வேணும்னு கேட்குறாங்க, ஏன் எது வேணானுங்கிறீங்களே, என்ன திடீர்னு இந்த மாற்றம் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தில் ஒரு கதையை படித்தேன். அதில் ஒரு திருடன் சின்ன சின்ன திருட்டுக்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி அவனுக்கு என்னென்னா ஒரு பேங்கை கொள்ளையடித்து ஒரே ஒரு பெரிய திருட்டை பண்ணி வாழ்க்கையில் மொத்தமாக செட்டில் ஆகணும் அப்படின்னு திட்டமிடுறான். நானும் அந்த கதையை படிக்கும்போது எனக்கும் இந்த சின்ன சின்ன ஆசையெல்லாம் விட்டுடணும், பெருசாக நமக்குள்ளார ஒரு ஆசையை வளர்த்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுலேருந்து அன்னையிலேருந்து ஒரு பெரிய ஆசையாக நான் வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அம்மாவுக்குன்னா ஒரே பயம், என்னடா அது இவர் சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றுறதே நம்மளால் முடியாததுக்கு அதுக்காக கடன் வாங்குறதா இருக்கும், இவருடைய பெரிய ஆசை என்ன பண்ண போதோ அப்படின்னு வருத்தப்பட்டு கேட்குறாங்க. அது நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, அந்த பெரிய ஆசையும் எனக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க, பெரிய ஆசையும் நிறைவேறிச்சா, அப்படி என்ன தான் உங்கள் பெரிய ஆசை அப்படின்னே, இல்லை இந்த சின்ன சின்ன ஆசையெல்லாம் விட்டுணுங்கிறது தான் என்னுடைய பெரிய ஆசையே, அது பிரகாரம் நான் ஆசைப்படுறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டேன், இப்போ நான் எது மேலேயுமே ஆசைப்படுறதில்ல, இந்த பற்றற்ற நிலைக்கு நான் வந்துட்டேன், அந்த என்னுடைய பெரிய ஆசையும் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த கதை மூலிமா நமக்கு உணர்த்தக்கூடிய திருக்குறள் என்னன்னா, அறத்துப்பல்ல துறவறவில்லை அதிகாரம் 37 அவா ஒருத்தல்.
குறள் 362. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருவன் எதையாவது விரும்ப வேண்டுமானால் பிறவா நிலையை விரும்ப வேண்டும். ஆசைகள் அற்ற நிலையை விரும்பினால் அது கெட்டும். அதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். நன்றி, வணக்கம்.